டக்குன்னு செய்யக்கூடிய இந்த சனா கிரேவி எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு மிக்சியில் வெங்காயம் தக்காளி நம்ம கொரகொரப்பாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொரகொரப்பாக தான் நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். எந்த வந்துட்டு சனா மசாலாவுக்கு நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சாலும் எந்த பயிருமே பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த வெள்ளை சுண்டல் மட்டும் வேக வச்சோம் அப்படின்னா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எடுத்துகிட்டு போயிட்டு வெறுமனே வாயில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தனியாக அதை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு செய்ய போகும்போது அதோடைய வாயு எதுவுமே வந்துட்டு நமக்கு சேராது. நிறைய பேர் வந்துட்டு சனா சாப்பிட்டா ரொம்ப வாயுவாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க, வயிறு வந்துட்டு உப்பசமாயிரும்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு நீங்கள் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கேஸ் ப்ராப்ளம் எதுவுமே வராது, வாயு வந்துட்டு கொஞ்சம் கூட வராது, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச அந்த வெங்காய தக்காளியை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சேர்த்து நல்லா நம்ம வந்துட்டு வதக்கி எடுத்துடலாம். இப்போ ரீசெண்டபிளாக தான் அந்த மிக்சியில் வந்துட்டு நான் மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது மாவு பிசைகிறதுக்கு. கொஞ்சம் கூட நமக்கு அந்த மிக்சி கப்லேயும் வந்துட்டு மாவு ஒட்ட மாட்டேங்குது. அதே டைமில் மாவு வந்துட்டு நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா நம்ம வந்துட்டு மாவு பிசைஞ்ச உடனே நம்ம வந்துட்டு சுட ஆரம்பிக்கலாம், வெயிட் பண்ண வேணாம். நல்லா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கூட அந்த மிக்சி ஜாரில் நமக்கு மாவு எதுவுமே வந்துட்டு ஒட்டலை. மாவு பிசையத்துக்கும் நல்லா வந்துட்டு ஈஸியாக இருக்குது, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடிக்கடி சப்பாத்தி பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிக்சியை வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவு பிசைறதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கியாச்சு. இது கூட மிளகாய்த்தூள், சிக்கன் கிரேவி மசாலா, கொஞ்சமாக புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு அதோடைய பச்சை வாசனைலாம் போகட்டும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா லைட்டாக கொதிக்க விட்டுக்கோங்க. அதோடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, நல்லா வதக்கினா தான் நமக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த சனா மசாலா உள்ள சேர்த்துக்கலாம். சனாவை சேர்த்தோன்னே நம்ம அதை கொதிக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சனா நல்லா வேக வச்சு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதனால கொதிச்சா மட்டும் நமக்கு போதும். இப்போ சூப்பராக நமக்கு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் சனா மசாலா வெளியில் போய் வாங்க வேண்டாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்தி கூட இந்த சனா மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குயிக் அண்ட் ஈஸியான ரெசிபி பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.